ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இப்போ கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து அவங்க என்ன டெஸ்ட்லாம் சொல்லலை. நம்ம தான் வந்து இது ஸ்மால் டெஸ்டா லார்ஜ் சாம்பிளா அப்படின்றத டிசைட் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டியூரிங் அ கண்ட்ரி வைட் இன்வெஸ்டிகேஷன் the incidence of TB was found to be 1%. ஸோ வந்து 1% TB இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அடுத்து வேற என்னென்ன டேட்டா இருக்கு பாருங்க. இந்த காலேஜ் ஆஃப் 400, ஸோ 400 ஸ்ட்ரென்த்ன்னும் போது இது லார்ஜ் சாம்பிள்ல வந்துருது. லார்ஜ் சாம்பிள்ல இங்க 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சாம்பிளோட பி வேல்யூ ப்ரொபோர்ஷன் வேல்யூல கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 400 பேர்ல 5 பேருக்கு தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அடுத்த காலேஜ்ல 1200 பேர் இருக்காங்க. இன் அனதர் காலேஜ் ஆஃப் 1200 ஸ்ட்ரென்த் 10 ப்ரொபோர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 ப்ரொபோர்ஷன்ஸை ஈக்குவேட் பண்றது. ப்ரொபோர்ஷன்ல சிங்கிள் ப்ரொபோர்ஷனும் இருக்கு, நமக்கு டபுள் ப்ரொபோர்ஷன், 2 ப்ரொபோர்ஷனை கம்பேர் பண்றது. இப்போ இங்கே நமக்கு 2 ப்ரொபோர்ஷன், இதெல்லாம் தான் நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, N1 வந்து 400ன்றது ஸ்ட்ரென்த்து. அங்க வந்து எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அது X1ன்னு எடுத்துக்கலாம். X1 வந்து 5 பீப்புள் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் N2 ரெண்டாவது காலேஜில் 1200 ஸ்ட்ரென்த்து, அங்கே அஃபெக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் 10. இப்போ இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்னா P1, ஸ்மால் p1ன்றது X1 by N1. ஸோ 5 by 400. 5 by 400ஓட வேல்யூ 0.0125. அதே மாதிரி இங்கே இதுலேருந்து எனக்கு ஸ்மால் P2ஓட வேல்யூ 10 by 1200. இது ப்ரொபோர்ஷன் சொன்னோம்ல, ப்ரொபோர்ஷனோட வேல்யூவை இங்கேருந்து கால்குலேட் பண்ணலாம். 0.0083. ஸ்மால் P1 ஸ்மால் P2 இதுலேருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் கேபிட்டல் P கேபிட்டல் Q தெரியணும். கேபிட்டல் Q என்ன சொல்லுவாங்க, மொத்தமாக நான் கண்ட்ரி வைடாக செக் பண்ணும்போது எவ்வளோ பாசிபிலிட்டி அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா 1% தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் P வந்து 1%. 1%னா எப்படி எழுதுவோம், 1/100. 1/100 0.01. இப்போ Q நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், 1 மைனஸ் கேபிட்டல் P. ஸோ 1 மைனஸ் 0.01ன்றது 0.99. இப்போ எல்லா வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டின் என்னன்னு பாருங்க. டஸ் திஸ் இண்டிகேட் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்? இந்த 2 பாப்புலேஷன், இப்போ 400 பேர்ல 5 பேர் அஃபெக்ட் ஆனதும் 1200 பேர்ல 10 பேர் அஃபெக்ட் ஆனதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் சிக்னிஃபிகண்ட்னா பார்க்குற அளவுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ நம்ம என்ன நல் ஹைபோதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம், என்னன்னா இல்லை, எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் P1 இஸ் நாட் ஈக்குவல் டு P2. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஈக்குவல் டுன்னு சொன்னதுனால இது டூ டெய்ல்டு டெஸ்ட். டூ டெய்ல் டெஸ்ட்டுக்கான இசட் வேல்யூ டேபிள் வேல்யூ. இது வந்து டேபிள் வேல்யூன்னு சொல்லலாம். டேபிள் வேல்யூ இங்கே வந்து என்ன பர்சன்டேஜுக்குன்னு கொடுக்கல. ஸோ மாட் இசட் நம்ம என்ன பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம், 5% எடுத்துக்கலாம். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கவே இல்லைன்னா நம்ம 5%. ஓகே, இப்போ டேபிள் வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது கால்குலேட்டட் வேல்யூ. கால்குலேட்டட் வேல்யூக்கு ஃபார்முலா Z ஈக்குவல் டு ஸ்மால் P1 மைனஸ் P2 டிவைடட் பை ரூட் ஆஃப் PQ. இது வந்து 2 ப்ரொபோர்ஷனுக்கான ஃபார்முலா. இன்டூ 1/N1 பிளஸ் 1/N2. இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாம் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்னோட P1 வேல்யூ 0.0125, P2ஓட வேல்யூ 0.0083, whole thing divided by root of P ஓட வேல்யூ 0.01, capital Qன்றது 0.99 into 1/N1. 1/N1னா 1 ஃபர்ஸ்ட் கேஸ்ல நமக்கு எவ்வளோ வேல்யூ இருந்தது, 400 பீப்புள் இருந்தாங்க. ரெண்டாவது இடத்துல 1200. இப்போ இதை ஃபுல்லாக கேல்சியில் கொடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா 0.7368. இது வந்து நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. ஆனால் நமக்கு டேபிளில் கிடைச்ச வேல்யூ 1.96. இங்கே டேபிள் வேல்யூன்றது 5%, 1%க்கு, டூ டெய்ல் டெஸ்ட்டுக்கு
சிங்கிள் டெய்லா இருந்தா ரைட் டெயில் லெஃப்ட் டெயில் அப்படின்றது நமக்கு மெமரைஸ் பண்ணிக்கலாம். இசட் மட்டும் நம்ம டேபிள் வேல்யூ ஸ்டாண்டர்டா அதே தான் வரப்போகுது, மெமரைஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நமக்கு கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தென் டேபிள் வேல்யூ. ஏன்னா கால்குலேட்டர்ல 0 பாயிண்ட்ல தான் இருக்கு. ஸோ லெஸ் தென்றதுனால என்ன சொல்லலாம், ஹெச் நாட் இஸ் accepted. ஹெச் நாட் acceptedனா என்ன அர்த்தம், there is no significant difference. ஸோ சொல்லிக்கிற மாதிரி அங்க இன்னும் வித்தியாசம் கிடையாது. இதுதான் இதோட கன்க்ளூஷன்.